எரிமலைக்கு தான் போக முடியலை. வோல்கேனோ ஸ்டேக் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாமா? மெல்பர்னில் முதலாவது வோல்கேனோ ஸ்டேக் ஹவுஸ். ஆஸ்திரேலியாவிலே 2-3 தான் இருக்குது. இதுதான் மெல்பர்னில், அதுவும் எப்பிங்கில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. முதல்ல எங்களை கொண்டே வெளியில் விட்டாங்க, கொஞ்சம் குளிர் பேருந்து எங்களுக்கு நல்ல ஒரு சீட் கொடுத்தாங்க உள்ளுக்குள்ளே. ஸ்ரீலங்காவில் இருக்கிற எந்த ரெஸ்டாரண்ட் டேபிள்லேயுமே என்னால் வீல் சேர் கீழே கொண்டு போக முடியலை. ஸோ ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்டாக்கள் அதை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க. டேபிளை கொஞ்சம் ஹைட்டாக வச்சிங்கன்னா எங்கட மாதிரி வீல் சேர் இருக்கிறாக்கள் காலை கீழே வச்சுட்டு சந்தோஷமாக கிட்ட போயிருந்து சாப்பிட்லாம். டாட்டர்ஸுக்கு நாச்சோஸும் இங்கால வேக்யூ பீஃப் ஸ்ப்ரிங் ரோலும் சொல்லி வேலையில் உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. புதுசுன்ற அப்படின்னால லைன் அரை மணித்தால லேட்டாக உள்ளுக்கு எடுத்ததால் இங்கே 2 பேருக்குமே ஃப்ரீ ட்ரிங்க் மொக்டேல், அது 2மே ஒரு $30 வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மெயினுக்கு நாங்கள் எடுத்தது பரமண்டி ஃபிஷ்ஷும் ஸ்டேக்கும். ஸ்டேக் நான் சாப்பிட்டதுலேயே இங்கே மாதிரி ஒரு நல்ல ஸ்டேக் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேக், நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிடணுமெண்டா வோல்கேனோ ஸ்டேக் ஹவுஸை மறந்துடாமல் போய் சாப்பிடுவாருங்க. ப்ரைஸ் 2 பேருக்கும் இத்தனை சாப்பாட்டுக்கும் ஒரு $180 வந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் போய் வேறு எங்கேயாவது போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த குவாலிட்டியோட இப்படி ஒரு நல்ல ஸ்டேக் சாப்பிட முடியாது. அவங்க எல்லா ஸ்டேக்கும் வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க. எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, பட் ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும்.